வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு மேலே எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா, கதைக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதையோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவன் அங்க வந்து பார்க்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இருந்திருப்பாங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ பேசிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நான் வந்து சீல்டு கேட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போதே அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இது இவங்க ரெண்டு பேருமே பார்த்திருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரைன் வந்திருப்பான். ரைனை பார்த்து ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம ரைனும் பார்த்திருப்பான். அட 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 கெஸ்ட் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரைனும் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். ரைன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து பிரசிடென்ட் பார்த்திருப்பாரு. அட வா தம்பி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துமே கூப்பிடும்போது ரைன் உள்ள வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பிரசிடென்ட் பார்த்துமே இன்ட்யூஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட பேர் தான் சுயின். அது மட்டும் இல்லாம இவரை பத்தி நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரைன் பார்த்திருப்பான். அட 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 இவரு தான் சுயினா, இவர் பண்ண சாகசத்தை எல்லாத்தையும் பார்த்து அது மட்டும் இல்லாம நான் தான் பா ரைன், அது மட்டும் இல்லாம நான் வந்து ஸ்பெஷல் டிபார்ட்மெண்டோட சீஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைன் பார்த்துமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீரோ எந்திரிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பார்த்துமே ஷேக்கன் பண்ணியிருப்பான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஸ்டார் இங்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அப் அப்படின்னு சொல்லிட்டு ரைனும் பார்த்துமே மென்ஷன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே பார்த்துமே கை கொடுத்திருப்பாங்க. பட் இங்க பஞ்சாயத்து என்ன அப்படின்னா கை கொடுக்கும்போது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டைட்டா பிடிச்சிருப்பாங்க. சரி உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைனும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ கேள்விப்பட்டியா சுயின் வந்து கிரேட் 5 எக்ஸாம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வைஸ் பிரசிடென்ட்டும் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா சீல்டு கேட்குள்ள போயிட்டு அந்த கேட்டை கிளியர் பண்றதுக்கு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரைன் பார்த்திருப்பான். ரைனும் லைட்டா ஷாக் ஆயிருப்பான். சீல்டு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்து, ஆமா உனக்கு இது ஓகேவா, அது மட்டும் இல்லாம சீல்டு கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஆமா என்ன வகையான எக்ஸ்பிரஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இதை ரைனும் பார்த்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பா தடுக்க மாட்டேன், அப்படி இருக்கும்போது நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை கிளியர் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைனும் பார்த்துமே சேர பண்ணியிருப்பான். இது கேட்கிறப்ப ஹீரோக்கு லைட்டா ஷாக்கா தான் இருந்திருக்கும். அதாவது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரைன் வந்து ஒரு லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்து ஃபேஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதை அவரால் தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மேபி அவரோட ரியாக்ஷன் இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ரைன் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒருவேளை நீ மட்டும் அந்த சீல்டு கேட்டை கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைன் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இது அங்களுக்கு பிரசிடென்ட் பார்த்திருப்பாரு. நீ ஓவராலா ஒன்னு திங்க் பண்ண வேணாம், ஹீரோ ஏற்கனவே முடிவு எடுத்துட்டான், அவன் கேட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறான் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்களுக்கு ரைன் பார்த்திருப்பான். ரைனும் ஷாக் ஆயிருப்பான். ஏது கேட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆடி போயிருப்பான். ஆமா நம்ம ஹண்டரான சூயினுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கேட்டையும் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அப்படி இருக்கும்போது அவர் வந்து கேட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதா என்ன சொன்னாரு அப்படின்னு இந்த பக்கம் அங்க கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரைன் பார்த்திருப்பான். ரைனும் ரைட்டா சிரிச்சிருப்பான். சொல்ல போனா அப்படின்னா இது ஒரு பெரிய ஆசை தான். அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஹீரோக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவேன். ஒருவேளை அவன் என்னோட டீமுக்கே வந்தா கூட அவனை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரைன் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது ஜங் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்கும் பார்த்திருப்பான். ஆமாமா அதுவும் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பாத்தீங்கன்னா யோசனை இருந்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், ஒரு சின்ன வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைன் அங்கிருந்து கிளம்ப இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஜங்க பார்க்கும்போது ஜங் பாத்தீங்கன்னா லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பாக்குறப்ப ஹீரோக்கு தெளிவா புரியுது. அப்படின்னு கட் பண்ணி இந்த ரைனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னோட பாஸ்ட் லைஃப்ல இப்படிதான் இருந்தா இருக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஜங் பாத்தீங்கன்னா மூஞ்சி தொங்க போட்டுருக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ கேட்டிருப்பான், என்ன ஜங்கே தலைவரே நான் என்ன அங்க போறது நினைச்சு வளர்த்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஜங் பார்த்திருப்பான். பின்ன இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். நீ இன்னும் ஒரு ஆபிஷியலான ஹண்டர் கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ போகக்கூடிய அந்த கேட் வந்து எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜங் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு அவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். நிறைய பெரிய பெரிய கில்டு கூட அந்த மாதிரி கேட்டுக்கு போறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜங் பார்த்திருப்பான். அதான் தெரியுதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அங்க போகணும்னு சொல்லி ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். இங்க பாருங்க நான் திரும்பவும் சொல்றேன், கண்டிப்பா என்னால அது கிளியர் பண்ண முடியும், என் மேல நம்பிக்கை வைங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு கேட்டை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் நேம்லெஸ் வார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட். அப்படி இருக்கும்போது அந்த கேட் தான் ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பார்த்திருப்பான். தலைவரே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு கெத்தா சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி அண்ட் நேம்லெஸ் வார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டை பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த கேட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பாதுகாப்புக்காக இருக்கும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா வந்திருப்பான். கூட பாத்தீங்கன்னா ஜென்னி கையோட கூட்டு வந்திருப்பான். டேய் நான் பாட்டு வீட்டுல செவனே படுத்து டிவி
தாண்டா பாத்துட்டு இருந்தேன், குச்சி முட்டாய் குருவி வெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காடா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜின்னும் பாத்தீங்கன்னா கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பாதுகாப்புக்காக நிறைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் பாத்துட்டு வந்திருப்பாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்துருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஜர் கிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்திருப்பான். நீங்க தானே சுயின், அது மட்டும் இல்லாம உங்களுக்காக பாத்தீங்கன்னா ஜங் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜர் கிம்மும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரும் பாத்தீங்கன்னா கூட்டு போயிட்டு இருக்க இதை வந்து ஜின் பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஜின் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, அம்மா இங்க கேட்டு அப்படின்னீங்களே, எங்கடா கேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு சீல்டு கேட் அப்படி இருக்கும்போது அதை வந்து பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கோம். சரி அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு சோரே இருந்திருக்கும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜின் பாத்திருப்பான். ஆமா அது என்ன பாக்கிறதுக்கு பெரிய வால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாமா அது பெரிய இரும்பு வால் தான். அது மட்டும் இல்லாம அது ஸ்பெஷலான மெட்டலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சொல்ல போனோம் அப்படின்னா அடிக்கடி அந்த கேட்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் வெளியே வந்துரும். அப்படி இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய மேஜரான கிம் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து ஹீரோ ஜின்னும் பாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஜங்க மீட் பண்ணிருப்பாங்க. ஜங்கு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்டிருப்பான். இதை ஜங் பாத்திருப்பான். ஆமாமா உனக்கு முன்னாடி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாத்தீங்கன்னா கலாச்சிட்டே சைட்ல பாக்கும்போது, ஆமா அந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜின் பாத்திருப்பான். ஆட பாவீங்களா, நான் எவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டர் அசால்ட்டா கலாச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் தாங்க ஜின்னு, நான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லும் போது இதை ஜங் பாத்திருப்பான். ஆடி போயிருப்பான். இது ஒரு பர்சனல் ரிப்போர்ட்டர் உனக்குன்னு தனியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜங் ஹீரோ பார்த்து, ஆமா இவன் ஏன்டா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒண்ணு இல்ல அவர் என் கூட சும்மா தான் வந்தாரு, அது மட்டும் இல்லாம சும்மா போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். பட் ஹீரோக்கு என்ன ஐடியா அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஜின் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அதை பாத்தீங்கன்னா ஆர்டிக்கலா எழுதணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஜின்னை கையோட கூட்டு வந்திருப்பான். ஜங்க பார்த்து இதுல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாரு. அண்ட் அதே டைம்ல மேஜர் கிம்மும் பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும், நீ அந்த கேட் குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாலை சுத்தி இருக்கக்கூடிய மத்த மான்ஸ்டரை போட்டு பொளக்கணும், போட்டு பொளந்தா மட்டும் தான் அந்த கேட் குள்ள போக முடியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இந்த டோரை ரொம்ப நேரம் ஓபன் பண்ணி வைக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நீ சீக்கிரமா உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஹீரோ பாத்துருப்பா. அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருப்பான். அண்ட் மேஜர் கிம் ஹீரோ பார்த்து உன்னோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ 51 அப்படின்னு சொல்ல இதை பார்த்த மேஜர் கிம்மே ஆடி போயிருப்பாரு. ஏது 51 அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அதே சேம் டைம்ல சரி உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க டக்குன்னு பாத்தீங்கன்னா ஜங்க் குறுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட், உன்னால கண்டிப்பா இது கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பாத்திருப்பான். என்ன தலைவரே நீ என்ன இப்படி நினைச்சிட்ட, கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிடுவேன் தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க. இதை வந்து மேஜர் கிம் பாத்திருப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா எவ்வளவு பெரிய டவர், என்ன அசால்ட்டா 51வது லெவல்ல இருக்கவன் நான் அசால்ட்டா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது இவரு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேஜர் கிம்மும் பாத்தீங்கன்னா லைட்டா ஷாக்ல தான் பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டோரி ஓபன் பண்ணும்போது ஹீரோ உள்ள போக ஜங் பாத்திருப்பான். கண்ணா முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் டைம் தாங்க, நான் கேட்டை கிளியர் பண்ணிட்டு அசால்ட்டா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அங்கிருந்த மத்தவங்க ஆடி போயிருப்பாங்க. அதே சேம் டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கெத்தா உள்ள போயிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் அவனு போல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பாத்தீங்கன்னா பொறுமையா அங்கிருந்து கிளம்ப இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட மேஜர் கிம் பாத்திருப்பாரு. அவரு கேட்டிருப்பாரு, ஏண்டா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஓவரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கும்போது இதை ஜங் பாத்திருப்பான். என்ன ஓவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏண்டா என்ன பார்த்தா எனக்கு கேன பையமா தெரியுதா, அவன் ஒரு ஹீலர் அப்படி இருக்கும்போது அவன் அசால்ட்டா கேட் குள்ள போயிட்டு இருக்கான், அதுலயும் ஒரு மணி நேரத்துல கேட்டை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டு போயிட்டு இருக்கான், யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஜங் பாத்திருப்பான். அவன் ஹீலர் தான், ஜஸ்ட் பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது இது கேட்கிறப்ப கிம்முக்கு ஒண்ணுமே புரியல. டேய் கொஞ்சம் தெளிவா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஹீலர் ஸ்வாட யூஸ் பண்ணி பாத்திருக்கியா, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம் அப்ப அவன் பண்ண விஷயத்தை என்னால இப்ப கூட மறக்க முடியல. நாங்க எக்ஸாம்காக வச்சிருந்த அத்தனை மான்ஸ்டர் போட்டு பொழந்தான். அது மட்டும் இல்லாம அடிப்பட்ட பர்சனையும் சேம் டைம்ல காப்பாத்துறான். அப்படி இருக்கும்போது அவன் நினைச்சு நீ கண்டிப்பா கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜங் பாத்திமா சொல்லும் போதே இதை ஜின் பாத்திருப்பான். உண்மையை சொல்ல போனா அவன் நினைக்கும் போது எனக்கு ஒரு டைம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ஷாக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பாத்திமா மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவன் ஸ்வாட்ல வந்து திறமையானவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேஜர் கிம்மும் பாத்திமா சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த திறமையானவன் எதுக்காக இங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவரும் பாத்திமா ஷாக் ஆயிருப்பாரு. இதை வந்து ஜங் பாத்திருப்பான். யோசிக்கவே தேவையில்ல, அவன் அதுக்காக தான் உள்ள போயிருக்கான். இந்த நேம்ல ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்குள்ள ஸ்வாட் எம்பரர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரு கூட சண்டை போறதுக்காக உள்ள போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோ பாத்துட்டு கேட்குள்ள வந்திருப்பான். ஹீரோ கேட்குள்ள வந்து பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய காடு மாதிரி இருந்திருக்கும். ஹீரோ யோசிச்சிருப்பான், நான் இந்த கேட்டை கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், சொல்ல போனா அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இங்க இருக்கக்கூடிய பாஸ்கர் இருந்து தப்பிச்சு போறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு யோசிச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது இங்க தானே சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி பார்க்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். நான் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்மர் போட்டு ஸ்வாட வச்சுட்டு ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா வந்து நிக்கான். இந்த சாப்டர் இங்க முடியுதுன்பா. ஒரு சாப்டர்லயும் பாஸ்
பாஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போட்டு தள்ளிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பான். அப்படி இருக்கும்போது ஹீரோ எதுக்காக இங்க வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த கேட் எதுக்காக டார்கெட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். தரமா இருக்கும். சரியான ஃபைட் சீன் இருக்கு. சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.